ஹாய் வியூவர்ஸ். என்னங்க சிவாஜி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரஷ்யா பரிதாப நிலைக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்கு. ஒரே நாள்ல ரஷ்யாவிற்கு பல அதிர்ச்சி. 2 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் ரஷ்யாவின் Su-57 அளிக்கப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் நடந்த அதே நேரத்துல மற்றொரு பகுதியில Tu-22M3ங்கிற ரஷ்யாவின் பாமர் விமானமும் அளிக்கப்பட்டிருக்கு. இது மாதிரியான நேரத்துல இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த பிறகு முதன்முறையா ரஷ்யாவின் எல்லைக்குள்ள உக்ரைன் தன்னோட ஏர் ஸ்ட்ரைக் ஒண்ணு நடத்தியிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரே நாள்ல மல்டி பாயிண்ட்ல ரஷ்யா தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கு. எல்லாமே ரொம்ப ஹாட் நியூஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம முழுசா பார்த்து அப் டு டேட்டா இருங்க. வாங்க இன்னைக்கான காணொலியை வீடியோவா பார்க்கலாம். ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் Su-25, Su-24, MiG-23ன்னு அப் டு Su-35 வரை எல்லா போர் விமானங்களையும் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா இந்த போர்ல பயன்படுத்தியிருக்கு. ஈவன் இப்ப அளிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படும் Su-57 கூட போர்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா ரொம்ப மினிமமா வெறும் கிளைட் பாம் மட்டுமே இந்த போர்ல போட்டிருக்கு Su-57. ஃபுல் காம்பேக்ட் சினாரியோவை இந்த Su-57 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஆனா அதற்கு முன்னாடியே 2 Su-57 ரஷ்யா இழந்திருக்கு. ரஷ்யாவின் ஆஸ்ட்ராகான் ரீஜன்ல இருக்கும் ஆக்டிபின்ஸ்க் ஏர்ஃபீல்டில் நிப்பாட்டி இருந்த Su-57 ஃபிளீட்டை தான் உக்ரைன் குறி வச்சு இப்போ தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதுல இருந்து ட்ரோனை இயக்கி உக்ரைனால தாக்குதல் நடத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா முடியாது. ஏன்னா வழியில ராஸ்டோவான் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்கு. இங்கதான் ரஷ்யா தன்னோட அல்டிமேட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வழியாக அவங்களால தாக்குதல் நடத்தியிருக்க முடியாது. ஒருவேளை உக்ரைனை சேர்ந்தவங்களை கொண்டு ஆக்டிபின்ஸ்க் ஏர்ஃபீல்டு கிட்ட இருந்து ட்ரோனை வச்சு இந்த தாக்குதலை நடத்தி சேதத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ பாருங்க, ஆக்சுவல் ஃபுட்டேஜ் இதுதான். Saygısın bile saygı. ட்ரோன் ரொம்ப சர்வசாதாரணமாக ஏர்ஃபீல்டுக்குள்ள ஊடுருவி போகிறதையும் ஸ்மால் ஆர்ம்ஸை கொண்டு ரஷ்ய வீரர்கள் அதை தடுக்க முற்படுவதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதற்கு மேலே வீடியோ ப்ளே பண்ண முடியாது. இதற்கு அடுத்தது அந்த ட்ரோன் ஆனது அந்த ஏர்ஃபீல்டுக்குள்ள அந்த விமானத்தை கிட்ட போய் விழுந்து நொறுங்கும், அவ்வளோதான். ஸோ ரஷ்யாவின் ஆக்டிவ் பேஸ்க்குள்ள எப்படி ஒரு ட்ரோனால உள்ள போக முடியுது? அந்த அளவுக்கு ரஷ்யாவின் ஆக்டிவ் ஏர் பேஸ் எல்லாமே வீக்கா அப்படின்னு இப்போ இந்த வீடியோவை பார்த்த பிறகு நமக்கு கேள்வி எழும்புது. ஆக்சுவலா ரஷ்யாவின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே அந்த ஏர் பேஸ்ல இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கு. ஆனா உக்ரைன் ரொம்ப சாதுரியமா சிறிய ரக ட்ரோனை கொண்டு லோ ஆல்டிடியூட்ல பறக்க வச்ச காரணத்தினால அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதை டிடெக்ட் பண்ணல. அதே மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மீறி அங்க டெப்ளாய் செய்யப்பட்டிருக்கும் வீரர்கள் அதை கவனிக்காம விட்டுருக்காங்க. அந்த கடைசி நிமிஷத்துல தான் அதை கவனிச்சிருக்காங்க. அதனாலதான் அதை தடுக்க தன்னோட ஷார்ட் கன்ஸ், அதாவது பிஸ்டல்ஸ், அது மாதிரியான ஸ்மால் ஆமோவை வச்சு தடுக்க முன் வந்திருக்காங்க. பட் அதுவும் அவங்களுக்கு கை கொடுக்கல. இதன் விளைவாக தான் 2 5th ஜென் ஏர்கிராஃப்டை இப்ப ரஷ்யா இழந்திருக்கிறாங்க. இந்த தாக்குதலானது பியூர் அண்ட் ரஷ்ய ட்ரூப்களின் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். இந்த போட்டோகிராஃப் பார்க்கும்போது கூட ட்ரோன் தாக்குதல் விமானத்து மேலே இல்லைன்னும் அது பக்கத்தில் இருக்கும் தரையில தான் இந்த ட்ரோன் விழுந்து வெடிச்சிருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஆக வெடிப்பு மூலமா ஏற்பட்ட டேமேஜ் விமானத்துக்கு அதிகமாக இருக்கும், டைரக்டா அளிக்கப்படல அப்படின்னு தெரிய வருது. ஆனா ரஷ்யாவுக்கு இழப்பு என்பது இழப்பு தான். ஒரு Su-57 விலை மட்டும் $50 மில்லியன் வரும். ரூபாயில சொல்லணும்னா 4 ட்ரில்லியன். ஸோ 2 Su-57 அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆக மொத்தம் 8 ட்ரில்லியன் அசட் இப்போ இயக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ரஷ்யா கிட்ட மொத்தம் எத்தனை Su-57 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 8 Su-57 தான் இருக்குது. இதற்கான காரணம் அவங்களுடைய ஸ்லோ ப்ரொடக்ஷன் ரேட் தான். Su-57 ப்ரொடக்ஷன் ரொம்ப டெட் ஸ்லோவில் ரஷ்யா பண்ணிட்டு இருக்கிறாங்க. 70 Su-57க்கான ஆர்டரும் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ 8 Su-57ல் 2 அளிக்கப்பட்டதுனால 25% Su-57 ஃபிளீட் இப்போ ரஷ்யாவிற்கு காலி. அண்ட் இது மூலமாக உலகிலேயே முதல் 5ஆம் தலைமுறை போர் விமானம் அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கெட்ட பேரும் Su-57க்கும் ரஷ்யாவிற்கும் கிடைச்சிருக்கு. எஸ், ரஷ்யா இதை 5th ஜென்ரேஷன் மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் அண்ட் ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு ரஷ்யர்களால் இது சொல்லப்படுது. ஏன் இன்னும் சொல்லணும்னா ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் எவர் பில்ட் பை ரஷ்யா அப்படின்னே சொல்லலாம். ரஷ்யா உருவாக்குனதிலே அதிநவீன தொழில்நுட்பங்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட 5ஆம் தலைமுறை போர் விமானம்னா இதுதான். அப்புறம் எப்படி அட்வான்ஸ்டு போர் விமானத்தை ஈஸியா ஒரு ட்ரோனை கொண்டு உக்ரைன் அழிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர்ல அட்டாக்கிங் 2 வகையை சொல்லப்படும். ஒன்னு ஏசிமெட்ரிக்கல் அட்டாக்கிங், இன்னொன்னு சிமெட்ரிக்கல் அட்டாக்கிங்னு சொல்லப்படும்.
சிமெட்ரிக்கல் அட்டாக்கிங் ஆனது ஒரு போர் விமானமோ இல்லை ஆயுதமோ போர்க்களத்தில் பயன்பாட்டில் இருக்கும்போது அது ஆக்டிவாக இருக்கும்போது அது அழிக்கப்பட்டுச்சுன்னா அது வந்து சிமெட்ரிக்கல் தாக்குதல், சிமெட்ரிக்கல் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அந்த போர் விமானமோ இல்லை ஆயுதமோ போரில் பயன்படுத்தாமல் ஆப்ரேஷனல் ரேஞ்சில் இல்லாமல் ரெஸ்டிங்காக இருக்கும்போது அது அழிக்கப்பட்டுச்சுன்னா அது ஏசிமெட்ரிக்கல் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உக்ரைன் இந்த Su-57 தாக்குனது ஏசிமெட்ரிக்கல் அட்டாக் மூலியமாக தான். ஆக ஒரு போர் விமானம் எவ்வளோ தான் அட்வான்ஸ்டாக எத்தனை தலைமுறை அது 10th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டாக இருந்தால் கூட சரி, அது ஆன் செய்யப்படலைன்னா அது எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்தாலும் அது வேஸ்ட்டு தான், அது ஈஸியாக அழிக்கப்படலாம். ஸோ எல்லாம் ஏசிமெட்ரிக்கல் அட்டாக்கிங் எல்லாமே டெக்னாலஜிக்கல் அட்டாக்களை கொண்டு வந்து யாருமே எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஆக்டிவாகவே இல்லை. சரி, ரஷ்யாவின் MOD இந்த தாக்குதலை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்டிவின்ஸ் ஏர்பேஸ்குள்ளே ட்ரோன் வந்ததே அவங்க கண்டுபிடிக்கல, தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அப்பட்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ தே ஆர் லேக்கிங் இன் த ஃபிசிக்கல் ப்ரெசன்ட் ஆஸ் வெல் அஸ் மிலிட்ரி ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் விமானம் பலத்தை சேதம் அடைஞ்சிருக்கணும், குறைஞ்சது விமானத்தை சரி செய்ய அவங்களுக்கு 6 மாத காலம் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நஷ்டம் என்னமோ நஷ்டம் தான், அதை மறுக்க முடியாது. அடுத்து இந்த தாக்குதல் நடக்கும்போது மறுபக்கமாக மோஸ்டாக் ஏர்ஃபீல்டில் இருக்கும் ரஷ்யாவின் பாம்பர்ஸான Tu-22 M3 பாம்பர் விமானமும் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த மோஸ்டாக் ஏர்பேஸ் ஆனது Tu-23 M3 பாம்பர்ஸுக்கும் MiG-31 ஃப்ளீட்டுக்கும் ஹோம் பேஸாக இருக்கும். இந்த பேஸில் இருக்கும் 2 விமானங்களுமே கின்சால் மிசைலை ஏந்தி செல்லும் விமானங்கள் தான். இந்த ஏர்பேஸை டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் உக்ரைன் தன்னோட ட்ரோனை கொண்டு தாக்குதல் நடத்தி பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ரஷ்யாவின் MOD இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 2 தாக்குதலில் இருந்து ப்ராப்பரான ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ரஷ்யாவின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், குறிப்பாக இந்த ஏர்ஃபீல்டில் டெப்ளாய் செய்யப்பட்டிருக்கும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் சரி இல்லை மிலிட்ரி ட்ரூப்ஸ்களும் சரி, அவங்களுடைய கண்காணிப்பு ஒழுங்காக இல்லை, ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. அண்ட் இந்த வீக்னஸ் தொடருமானால் அவங்களுடைய நிலைமை இன்னும் மோசமாகும், ரஷ்யாவிற்கு பல பெரிய இழப்புகளும் நேரிடும். ஆனால் இது மாதிரியான ஒரு நேரத்தில் தான் இந்த போர் தொடங்கிய பின்பு உக்ரைன் முதன்முறையாக ரஷ்யாவின் எல்லைக்குள்ளே ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. பெல்கிராட் ரீஜனில் இருக்கும் ரஷ்யாவின் ஆமோ டிபெட் மேலே UAV அம்யூனிஷனை கொண்டு தாக்குதல் நடத்தி ரஷ்யாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு உக்ரைன். இது மாதிரி எல்லை தாண்டி தாக்குதல் நடத்துவதை கண்டித்து தான் பைடனுக்கு வார்னிங் கொடுத்தாரு புட்டின். ஏன் இப்போ நடந்து முடிஞ்ச சென்ட் பீட்டர்ஸ்பர்க் எக்கனாமிக் ஃபாரமில் கூட ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணியிருந்தாரு. ஆனால் உக்ரைன் இதை விட்டுறதா இல்லை, தொடர்ந்து இது மாதிரி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க வெஸ்டர்ன் வெப்பன்ஸை கொண்டு. ஒரு பக்கமாக கியூபாவை நோக்கி ரஷ்யா தன்னோட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை அனுப்பி கண்டிச்சிருக்காங்க. சரி, அதை வேறு காணொலியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் ஒரே நாளில் பல முனை தாக்குதலை உள்வாங்கி பெரும் இழப்பையும் சேதத்தையும் ரஷ்யா சந்திச்சிருக்கு. அண்ட் இந்த டைட் கேப்பில் US என்ன சொல்லுதுன்னா, உக்ரைன் பயன்படுத்தப்படும் F-16 எல்லாம் மற்ற NATO நாடுகளின் F-16 பேஸ்லையும் ட்ரைனிங் சென்டர்லையும் லேண்ட் செய்யப்படும். அதே மாதிரி அங்கிருந்தே உக்ரைன் வீரர்களால் டேக் ஆஃப் செய்யப்படும் அப்படின்னு US சொல்கிறாங்க. ஸோ NATO நாட்டில் இருந்து கிளம்பி உக்ரைனில் சண்டை போட்டு ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்தி சேஃபாக திரும்பி NATO நாடுக்குள்ளேயே டேக் ஆன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ ரஷ்யாவும் ஏசிமெட்ரிக்கல் அட்டாக் நடத்தினாங்கன்னா அது ரஷ்யா விசஸ் நேட்டோவாக போகும். எப்படி US-இன் பிளான்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரஷ்யாவின் 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் தாக்கப்பட்டாச்சு, பாம்பர் விமானமும் தாக்கப்பட்டாச்சு. ஏர்பேஸோடைய பாதுகாப்பு இவ்வளோ தான் அப்படின்னு ரஷ்யாவுக்கு ஒரு அலாரம் கொடுத்துருக்காங்க உக்ரைன் இந்த தாக்குதல் மூலியமாக. இனிமேலாவது ரஷ்யா முழிச்சிட்டு அவங்களோட ஏர்பேஸை எல்லாம் டைட் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான செய்தி இதுதான். இதை பற்றி உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். ஆயுதம் அறிவோம். அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நன்றி, வணக்கம்.